राधे कृष्णा। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। श्री राम जय राम जय जय राम। 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 जय बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी महाराज की जय। எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். மகர சங்கராந்தி தினம். சரியா இந்த ராமதாசர் நேதி சொல்ல வேண்டிய ராமதாசர் கொஞ்சம் டிலே ஆகி இன்னைக்கு வந்திருக்கார். ஆனாலும் மகர சங்கராந்தி ஆசீர்வாதம் பூரணமா உண்டு நமக்கு. மகர சங்கராந்தி ரொம்ப விசேஷமான ஒரு நாள். சூரிய தேவனுக்கு மரியாதை செய்யும் நாள். இது பாரத தேசம் முழுக்கவே கொண்டாடுறார்கள். இது எல்லா மாநிலத்தவருக்கும் பொதுவான ஒரு விழா. அதனால இது பாரதிய விழா. தமிழர்களும் கொண்டாடுறோம், ஆந்திரால கொண்டாடுறார்கள், கர்நாடகால கொண்டாடுறார்கள். சரியா சொல்லணும்னா இது சனாதன தர்மத்தினுடைய அழகான ஒரு பண்டிகை. இதுல மற்ற மதங்கள்ல அவ வேணா கலந்து கொள்ளலாமே ஒழிய இது முக்கியமா சனாதன தர்மத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு பண்டிகை. இந்த மாதிரி ஒரு சங்கராந்தி தினத்துல தான் ஸ்ரீமன் மத்வாச்சாரியா உடுப்பியில ஸ்ரீகிருஷ்ணனை பிரதிஷ்டை செய்தார். அதனால இந்த சங்கராந்தி சமயத்துல தான் நாங்க பரியாய அப்படின்னு சொல்லிட்டு 2 வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த 8 மடங்கள் உண்டு மத்வ சம்பிரதாயத்துல. ஒவ்வொரு மடமும் 2 வருஷம் உடுப்பி கிருஷ்ணனுக்கு பூஜை பண்ணுவா. அதுல ஒரு மடத்தினுடைய 2 வருஷம் பீரியட் அடுத்த பீரியட் ஆரம்பிக்கிறது இன்னிலிருந்து தான் ஆரம்பிக்கும். ரொம்ப விசேஷமா இருக்கும். உடுப்பியில எப்பயாவது ஒரு சங்கராந்தி சமயத்துக்கு போனா ரொம்ப அழகா பார்க்கலாம். இதை துவாரகையில இருந்த உடுப்பி கிருஷ்ணன் மத்வாச்சாரியார் கையில கோபி சந்தன கட்டிக்குள்ள இருந்து கிடைச்சு அவர் பிரதிஷ்டை பண்ண அழகான ஒரு நாள் இந்த மகர சங்கராந்தி தினம். ரொம்ப மகோன்னதமான ஒரு தினம். அதுல நமக்கு சமர்த்த ராமதாசருடைய அழகான வைபவம் கேட்கிற பாக்கியத்தை தெய்வம் கொடுத்திருக்கு. உத்தராயண புண்ணிய காலம். இந்த உத்தராயண புண்ணிய காலத்துக்காகத்தான் பீஷ்மர் காத்துருந்தார். அதனால ரொம்ப விசேஷம். அது இல்லாம இந்த உத்தராயணம் நமக்கு நம்முடைய அயோத்தியால ராம ஜென்ம பூமியில ரொம்ப அழகா பகவானுடைய கோவில் நிர்மாணமாகி பகவான் திரும்பவும் தன் வீட்டுக்குள்ளே ஆனந்தமா ஐயாரமா சௌக்கியமா குதூகலமா ஜம்னு இருக்க போறோம். அதை நாம இன்னும் ஒரு வாரத்துல பார்க்க போறோம். சமர்த்த ராமதாசம் அவருடைய சரித்திரமே நமக்கு ராமஸ்மரணை அழகா கொடுத்துருக்கு. நாம அழகா அனுபவிச்சுருக்கோம். சமர்த்த ராமதாசர் 12 வருஷம் ஜாம்புல இருந்தார். சரியா அவுரங்காபாத்ல இருந்து ஜாம்பு அங்க இருந்தார். அதுக்கப்புறமா கல்யாண சமயத்துல ஜாம்புல இருந்து அவர் நேர டாக்லி போறார். அங்க ஒரு 12 வருஷம் பஞ்சவடி போயிட்டு அங்க இருந்து டாக்லி அங்க ஒரு 12 வருஷம் வாழ்ந்தார். தபஸ் பண்ணார். கோமய ஆஞ்சநேய மூர்த்தியை ஸ்தாபிதம் பண்ணார். அதன் பிறகு
24 வயசு ஆயிடுறா. அதுக்கப்புறம் யாத்திரை, காஷ்மீரம், பத்ரிகாசிரமம், கேதார்நாத், கைலாஷ், மானஸ் சரோவர், துவாரகா, எல்லா பக்கமும் சுத்தி அழகா ஜேஜூரி எல்லாம் வந்தார். அங்கிருந்து நேரம் மீண்டும் பைடன் வர. பைடன் பிரதிஷ்டானபுரம், இதுதான் பைடனுடைய புராண பெயர். பிரதிஷ்டானபுரம், பிரதிஷ்டை சொல்லவில்லை, அந்த பிரதிஷ்டானபுரம், பிரதிஷ்டை. அந்த பிரதிஷ்டானபுரத்துக்கு வர சரியா அவருடைய 12 வருஷ தீர்த்த யாத்திரை பூர்த்தியாக. நிறைய மகாத்மாக்கள் பெரிய யாத்திரை செய்கிறார்கள், தேசத்திற்காக தேசத்திலே செய்கிறார்கள். அப்படி சமர்த்த ராமதாசர் ஜோரா யாத்திரை போறார். பிரதிஷ்டானபுரம் வந்துட்டார், பைடன் வந்துட்டார். அதுக்கு பைடன் வந்தாலும் ஒரு இன்னும் ஒரு பெரிய ஒரு உற்சாகம், குதூகலம், ஒரு நாஸ்டால்ஜியா அப்படின்னு சொல்லலாம். நம்மெல்லாம் சின்ன வயசுல எங்க தாத்தா வீடு, எங்க பாட்டி வீட்டுக்கு போவேன் தெரியுமா. அது ஒரு கிராமம், ரொம்ப அழகா இருக்கும். அதான் நம்ம ஊர்லயே இருந்துட்டு இருக்கோம், திடீர்னு அழகா வேற ஊருக்கு போனா ஒரு பெரிய சந்தோஷம், அது மனசுக்கு ஒரு பெரிய உற்சாகம். அதனாலதான் சொல்றேன், எப்பெல்லாம் மனசுல ஒரு அப்படி என்னமோ போ அப்படின்னு தோன்றதப்போ இதெல்லாம் கொஞ்சம் வீட்டை விட்டு வெளியில இறங்கி வெளிக்காற்றை சுவாசியுங்கள். புரியுறதா? வெளிக்காற்றை சுவாசிக்கணும், இயற்கையை பாருங்கோ, அப்படி சும்மா வீதியில நடங்கோ, அப்படி காலார நடங்கோ. கொஞ்ச நேரம், உங்களுக்கு எவ்வளவு நேரம் முடியுமோ. நான் வயசானவர்களுக்கு சொல்றேன், இள வயசுக்கு எவ்வளவு திமிர் எடுத்து நல்லாவே நடக்கலாம். இல்ல வயசானவ இள வயசுன்னு சொல்ல மாட்டேன், உடம்புல தெம்பு, நீங்க ரொம்ப ஃபிட்டா இருக்கணும். இந்த உத்தராயண புண்ணிய காலம் உங்களை இன்னும் பலசாலியாக ஆகட்டும். நம்ம சமர்த்த ராமதாசர் சொல்ற மாதிரி புத்தி பலம், மனோபலம், தேகபலம், ஆன்மபலம், நாமபலம், எல்லா பலமும் உங்களுக்கு கூடட்டும், பணபலமும் சேர்த்து. ஏன்னா பணமும் வேணும் இல்லையா வாழ்க்கையில. எல்லா விதத்திலையும் பலமாக இருங்கள், அவ்வளவுதான். யமனே வந்தால் வாயா எப்படி இருக்கா, டீ சாப்பிடலாம் அப்படின்னு தோல் மேல கை போடுற அளவுக்கு தைரியமா இருக்கும். யமன் தானே நம்ம ஃப்ரெண்டு. வரும் யமன், யம தர்மராஜா பெஸ்ட் பாகவதர். அதனால அவரை பார்த்துலாம் பயப்படுறது ஒண்ணுமே கிடையாது. அவரெல்லாம் ஃப்ரெண்டா கிடைச்சிட்டு வர அவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா. நிஜமாவே சொல்ற, பெரிய பாக்கியம் யம தர்மராஜா எல்லாம் ஃப்ரெண்ட் ஆகிறது. ஏன்னா அவர்கிட்ட அவ்வளவு பகவத் அனுபவங்களை கேட்டுக்கலாம், கலந்துக்கலாம். நச்சிகேதன் அவரிடத்துல இருந்ததான அவ்வளவு அழகான பகவத் அனுபவத்தை எல்லாம் வாங்கின்றான் அப்படின்னு காண கிடைக்கிறது. அதனால பெரிய பாக்கியம், அவருடைய அனுபவம் எல்லாம் கிடைக்கிறது நமக்கு. அவர் பாட்டுக்கு அப்படி இருக்கட்டும், நம்ம போலாம் யாத்திரைக்கு. சரியா? இப்ப பைடன்ல இருக்கும். சமர்த்த ராமதாசர் தன்னுடைய அம்மா சைடு தாத்தா ஊர், அம்மா சைடு மாமா ஊர், அப்படி ஒரு அபிப்பிராயம். ஏன்னா இந்த சமர்த்த ராமதாசர் ரொம்ப துடுக்கு இல்லையா. நாராயணன் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அப்ப நாராயணனுக்கு அவன் அம்மா அப்பப்ப ஏக்நாத் மகாராஜ் வைபவம் சொல்லிதான் அவனை காம் டவுன் பண்ணுவா. எப்படி கிருஷ்ணனை காம் டவுன் பண்றதுக்கு யசோதா ராமாயணம் சொல்லுவாளோ, அந்த மாதிரி சமர்த்த ராமதாசரை ஒரு நிதானத்துல கொண்டு வர்றதுக்கு நாராயணனுடைய அம்மா எப்பொழுதுமே அவனுக்கு, சமர்த்த ராமதாசருக்கு எப்பொழுதுமே ஏகநாத் மகாராஜருடைய திவ்யமான சரித்திரம் தான் சொல்லுவான். அதனால ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஆனந்தம், ஒரே குதூகலம். அப்படியே அந்த கோதாவரியை பார்க்கிறார், துள்ளி குதிச்சு போய் நீச்சல் அடிக்கிறார். இப்ப நாராயணன் சமர்த்த ராமதாசர் ஆயாச்சு, 36 வயசு ஆயாச்சு. கிட்டத்தட்ட 24 வருஷம் கழிச்சு திரும்பவும் தன்னுடைய அந்த டைட்டனுக்கு வந்திருக்கான் இந்த நாராயணன். அந்த ஊர் பையன் தானே, இப்ப ஊர் உலகத்துக்கு சமர்த்த ராமதாசர், ஆனா அந்த ஊர் பையன் தானே. அப்படி கோதாவரியை பார்த்தா நீச்சல் அடிச்சார்.
அப்படி அவர் படியில ஏறி உட்கார்ந்தா ரொம்ப சமாதானம், சந்தோஷம், திருப்தி, குதூகலம், அப்படி அமைதியா ஒரு சின்ன குழந்தை மாதிரி உட்கார்ந்தாச்சு. யாருக்கும் தெரியல. 24 வருஷம் மேல ஆயிடுச்சேன். யாருக்கு ஞாபகம் இருக்கும் போது இவனை தெரிஞ்ச வயசான வாழ்லாம் எத்தனை பேர் இருப்பாங்க தெரியாது. தெரிஞ்சாலும் அவளுக்கு எத்தனை பேர் ஞாபகம் இருக்கும். பைட்டன்லயே வாழ்ந்தவன் கிடையாது இந்த பிள்ளை. பைட்டன் வந்துட்டு போயிருக்கான், அவ்வளவுதானே. கொஞ்ச நேரம் உட்காந்தான், கோதாவரியை பார்த்தான், இப்படி ஜனங்கள் எல்லாம் பார்த்தான். சாந்தி பிரம்மத்தை போய் சேவிக்கணும் அப்படின்னு உனக்கு தோணிச்சு. சாந்தி பிரம்மம் ஏக்நாத் மகாராஜருடைய கோவில். நிஜமாவே இன்னைக்கு அந்த கோவில் அந்த வீடே சாந்தியோட தான் இருக்கு. நிஜமாவே பைட்டன் அது ஒரு சாந்தியிலேயே தான் இருக்கு. ஜஸ்ட் அங்க போனோம்னாலே உங்களுக்கு அந்த சாந்தி உங்களால ஃபீல் பண்ண முடியும். அமைதியா அங்க கோவிலுக்கு போனார். போகும்பொழுது பார்த்தா எல்லாம் வீடுகள் தானே. அங்கெல்லாம் வீடு, தோட்டம், துறவு, கோதாவரி நதிக்கரை. இந்த கோதாவரி நதிக்கரையில தான் சாந்தி பிரம்மம் சந்த் ஏக்நாத் மகாராஜருடைய சமாதி இருக்கு. நதிக்கரையிலேருந்து ஒரு 500 மீட்டர், ஒரு 1/2 கிலோமீட்டர் இப்படி நடந்து போனோம்னா வீடு இருக்கு. அழகா போகும்பொழுது பார்க்கிறார், சில பிள்ளைகள்லாம் உண்டிகோல் வச்சுண்டு அடிச்சு விளையாடின்னு இருக்கா. என்ன மாங்காய் அடிக்கிறா. ஒன்னும் விழலை. அவர் பார்த்தாரு, சிரிச்சா. பசங்களுடைய அந்த பரவாயில்லையே, இந்த விடாமுயற்சி எல்லாம் இந்த பசங்களுக்கு தான் நல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சுட்டு கோவிலுக்கு போயாச்சு. போனார், உட்கார்ந்தார். அழகா அந்த கண்டியா கிருஷ்ணன் நீர் கொண்டு வந்து கொட்டின அந்த கிணறை பார்த்தார், அந்த சம்பு மாதிரி. அதுக்கப்புறமா கண்டியா கிருஷ்ண தரிசனம் பண்ணார். கொஞ்ச நேரம் ஓரத்துல உட்கார்ந்து இருந்தார். சந்த் ஏக்நாத் மகாராஜரை தியானம் பண்ணார். அழகா நாமத்தை ஜபிக்க ஆரம்பிச்சுட்டார். ஸ்ரீராம ஜெய ராம ஜய ஜய ராம, ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம, ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம, ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம அப்படின்னு ஜபிச்சார். மன சமாதானமா இருந்தது. கோவில்ல இந்த பிரசாதம் முக்காவாசி அங்கதான் அந்த சக்கரை உருண்டை தான் கொடுப்பா. வாங்கிட்டார். ஆராட்டியும் ஒன்றும் பேசல. கண்டியாகிருஷ்ணனை பார்த்தார், கையை கூப்பிட்டார். திரும்ப வந்தார். நேர சாந்தி பிரம்மம் சந்த் ஏக்நாத் மகாராஜருடைய சமாதி மந்திருக்கு வந்தார். சமாதி மந்திருக்கு வந்துட்டு அங்க உட்கார்ந்தார், தியானம் பண்ணார், நாமஜபம் பண்ணார். அங்கேருந்து எழுந்தார், இப்படி நடந்து வந்தார். இந்த கோதாவரி நதிக்கரையில் இன்னும் அந்த பசங்க வந்து மாங்காய் அடிச்சுட்டு இருக்கானுங்க. உண்டிகோல், இந்த ஸ்லிங் ஷாட் அப்படின்னு சொல்லுவா. நாங்கெல்லாம் சின்ன வயசுல அடிச்சு விளையாடி இருக்கோம். சின்ன வயசுலலாம் இதெல்லாம் எங்களுக்கு வந்து ஸ்கூல் பக்கத்துல இந்த குறவன் குறத்தி அவதான் வித்துண்டு வருவார்கள். அவர்கள் தான் வச்சிருப்பாங்க. ஆக்சுவலா ஜம்முன்னு அடிப்பா. அவளை மாதிரிலாம் குறியெல்லாம் அமக்கலமா வேற யாருக்கும் அது. அப்புறம் அவளை பார்த்து நாங்கள் அவளை மாதிரி பெருசா அடிக்க தெரியாது. அட்லீஸ்ட் அது சந்தோஷம், ஒரு எய்ம் பண்றோம். எய்ம் அடிச்சோம்னா இல்லையா எல்லாம் தெரியாது. எங்கேயாவது அகஸ்மாத்தா எங்களுக்கே தெரியாம அந்த கரெக்டா அந்த எய்ம் போய் அடிச்சதுன்னா ஆஹா அஹோ பாக்கியம். என்னமோ அதுலயே ஒரு பெரிய திமிர் வேற வரும் எங்களுக்குலாம். நிஜமாவே இந்த சின்ன வயசு என்னமோ ஒரு ஆனந்தம். அது ஒரு பசுமை மாறாத நினைவுகள், குதூகலம் எல்லாம் ஒவ்வொரு வாழ்க்கையில ஒவ்வொரு காலகட்டம் கிடைக்கும் போது அனுபவிச்சிருக்கோம். அது பின்னாடி இப்படி அசை போட்டு பார்க்கலாம்.
சமர்த்த ராமதாசர் பார்க்கிறார், அந்த பிள்ளைகளை அடிச்சு அடிச்சு விளையாண்டுருக்கா. உடனே பக்கத்துல இருந்து உட்காந்த ஓரத்தை உட்காந்த சிரிக்கிறார். முதல்ல கை தட்டி ஜோர் அடி 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 அடின்ற பசங்கள்லாம் பார்க்குறாங்க, யாரா அந்த ஆளு அப்படின்னு பார்க்கறான். அப்புறம் அடிக்கிறா, ஒன்றும் வேலை. சமர்த்த ராமதாஸ் அப்படி பார்த்தாரு, என்னடா பசங்களா சரியா வரமாட்டேங்கிறதா, சரியா அடிக்க மாட்டேங்கிறதோ, குறி ஒழுங்கா குறி தப்புறதோ அப்படின்னா ரொம்ப சாதாரணமா தான் அவர் கேட்டார். உடனே இந்த பசங்களுக்கு சுருக்கு எடுத்து எல்லாம் என்ன சொல்றது, கடலை பசங்க இந்த டீனேஜ், அப்ப அது சுரு வரதானே செய்யும், யார் சொன்னாலும் கோவம் வரதான் செய்யும். அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அந்த வயசுல உடம்புல அந்த பயாலஜிக்கல் சேஞ்சஸ் வரும்பொழுது தான் தான் பெரியவன், நான் தான் பெரியவள், நான் தான் புத்திசாலி, நான் தான் சூப்பரா யோசிக்கிறேன் அப்படி எல்லாம் வரும். நாங்களும் அப்படிதானே யோசிச்சிருக்கோம். ஒரு இப்ப நான்லாம் வந்து அப்படிதான் ஆச்சு. ஒரு 35 வருஷங்களுக்கு முன் அப்படின்னு சொல்லலாம், அந்த டீனேஜ் கடலை பருவத்துல அப்படிதான் தோணும். அதுக்கப்புறம் வாழ்க்கை பலவிதமாக பக்குவப்படுத்தி, ஓ இதெல்லாம் ஒரு பயாலஜிக்கல் சேஞ்சஸ், ஹார்மோனல் சேஞ்சஸ் அப்படின்னு அப்புறமா புரியும். அவ்வளவுதானே. சமயத்துல பெண்ணை பார்த்தா ஒரு திமிர் வர்றது, ஆணை பார்த்தா ஒரு திமிர் வர்றது, கவர்ச்சி வர்றது, ஈர்ப்பு வர்றது, எல்லாம் எல்லாரும் கடந்து வரக்கூடிய ஒரு பாதை தானே. அதுல வெரி ரேர் சில பேர் சங்கரர் மாதிரி, சமர்த்த ராமதாசர் மாதிரி, நம்ம விவேகானந்தர் மாதிரி ரொம்ப சில பேர் வந்து அப்படியே அது ஒரு விஷயமாவே அவளை படுத்தவே படுத்தாது, அப்படி தாண்டி வந்துடுவார்கள். ஸோ இந்த பசங்களை ஒருத்தன் பார்த்தோம், ஓஹோ நீங்க அவ்வளவு அழகா சொல்றேன்னா நீங்க கொஞ்சம் அடிச்சுதான் காட்டுவாள், எங்களுக்கு தான் ஒழுங்கா குறி தப்புறது, தப்பா வருது, சரியா பண்ண தெரியல, நீங்க அடிச்சு காட்டலாமே எங்களுக்கு, அப்ப நாங்க கத்துப்போமே அப்படின்னு கொஞ்சம் கிண்டலா சொன்னா. அப்படியாடா குடும்படா பசங்களை அடிச்சு காட்டுறேன்டா அப்படின்னா பசங்க நினைச்சானுங்க, ஒரு சாது சன்னியாசி யோகினா ஓரத்துல உட்காரணும், ஜெபிக்கணும், போகணும், இந்த ஆள் என்ன நம்மளோட வம்பழிக்கணும், குடுறா அப்படிங்கிற மாதிரி கொடுத்தாங்க. இப்படி பார்த்தா சமர்த்த ராமதாசர் நிறைய மாங்காய் தொங்கிட்டு இருக்கு. ஒரு மாங்காவது அடிக்க ட்ரை பண்றானுங்க. சமர்த்த ராமதாசர் பார்த்தா ஒரு இடத்துல அப்படி கொத்தா மாங்காய், ஒரே இதுலயே ஒரு 7-8 மாங்காய் அப்படி தொங்குற மாதிரி. இவருக்கு என்ன ஜெய் ஸ்ரீராம், ஸ்வயம் ஆஞ்சநேய மூர்த்தி. அது இல்லாம அந்த லட்சியத்துல அவருக்கு எப்பொழுதுமே ஒரு தீர்மானம் உண்டு இல்லையா. ஏன்னா தான் என்ன பண்றோம், இதனுடைய விஷயம் என்னன்னு புரிஞ்சு அவர் பண்றதுனால அவருக்கு இந்த லட்சியத்துல இன்னைக்குமே ஒரு குழப்பம் கிடையாது. ஸோ பி கிளியர், எப்பொழுதுமே உங்களுடைய தேவை என்ன அப்படின்றத தெளிவா நீங்க இருந்தாச்சுன்னா போதும். அது உங்களுடைய லட்சியத்துல இருந்து உங்களை டீவியேட் ஆக விடாம காப்பாத்திக்கும். டீவியேட் ஆனாலும் திரும்ப திரும்ப முயற்சி பண்ணா லட்சியம் தானே அடையலாம், அவ்வளவுதான். விடாமுயற்சி தான் முக்கியம். சமர்த்த ராமதாசர் இப்படி எய்ம் பண்ணார், ஜெய் ஸ்ரீராம் அடிச்சார். அப்படி ஜெய் ஸ்ரீராம் ஆனா பசங்களுக்கு தெரியல இல்லையா, ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு அடிச்சார். கரெக்டா போய் அந்த கொத்த அடிச்சது, கொத்த மாங்காய் விழுந்தது. பசங்க அல்லறிட்டானுங்க. ஆனாலும் அது கெத்து விடாதில்ல. சமர்த்த ராமதாஸ் அடிச்சேன்பா அப்படின்னா அவனே சொன்ன பையன் சொன்னான், உங்களுக்கு என்ன, நீங்க சாது யோகி, எங்களை விட பெரியவர், ஏற்கனவே இந்த விளையாட்டுலாம் நீங்க விளையாடிருப்பீங்க, அதனால அடிச்சாச்சு, வாங்காவும் இருந்தாச்சு, இது என்ன பெரிய விஷயம். இதை விட வேறதான ஒரு லட்சியம், அதை அடிச்சா நாங்க நம்புறோம். அது சில சந்தர்ப்பங்கள்ல போன வாரம் கூட அவன் அடிச்சான், 2 மாங்காய் விழுந்தது. இதோ இன்னைக்கு காத்தாலேருந்து நானும் அடிச்சு, நாங்கெல்லாம் அடிச்சுட்டு தான் இருக்கோம் இன்னைக்கு பார்த்ததுல இருந்து, ஒன்றும் வேலையே. அது சில சந்தர்ப்பத்தில் அப்படி கரெக்டா குறி மாட்டும். அதெல்லாம் உங்களுக்கு கரெக்டா குறி வைக்க தெரியுதான் ஒத்துக்க முடியாது. வேறதானும் அப்படின்னு
அவர் சொன்ன, நீயே சொல்லிடாக்கண்ணா, நீங்க சொல்லுங்க, அதை அடிக்கிறேன், அவ்வளவுதானே. பார்த்தா மேல கொஞ்சம் பறவைகள் பறந்துன்னு இருக்கு. பறவைகள் மூவிங் ஆப்ஜெக்ட் இல்ல. அப்ப அந்த பேசணும், அந்த பறவைகள் போறதுல அதுல ஒரு பறவையை நீ உண்டிகோல வச்சு அடி, கீழே விழட்டும், நான் ஒத்துக்கிறேன், நீங்க பெரிய ஆள், நாங்க ஒத்துக்கிறோம் அப்படின்னா. அதுக்கு என்ன, சமர்தாமாக இன்னொரு கல் எடுத்தார், இப்படி பார்த்தார், கண்ணை மூடிந்தார், உண்டிகள் வச்சார், ஜெய் ஸ்ரீரா அடிச்சார். நேர கரெக்டா அந்த பறவை அடிச்சது. பறவை பறந்து தானே இருக்கும், மரத்துல இருக்கிற பறவை கூட இல்லை, பறந்துட்டு இருக்கிற பறவை அடிச்சா சரியான அடி, கரெக்டா. அப்படியே அந்த பறவை பட்ட வேகத்தில் தொப்புன்னு அப்படியே கீழே விழறது, கீழே விழறது, அப்படி ரக்கையை அடிச்சுன்னு அப்படியே கீழே விழுந்துருக்கு. பசங்க பார்த்தாங்க, ஜோர் 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 ஜோர். அவர்களுக்கு அவர்கள் சொன்ன லட்சியத்தை அவர் அடிச்சிட்டார், அவ்வளவுதான். மற்றபடி அவங்களுக்கு வேற எதுவும் யோசனையே இல்லை. அப்ப சில பேர் அங்க இருந்தவா பார்த்துட்டா, சில பிராமணாவாள்லாம், அந்தா நீ எல்லாம் ஒரு சன்னியாசியா, காவி துணி கட்டின்னு இருக்காய், கமண்டலம், குபடி, தலையில ஜடாமுடி, பெரிய தாடி, மீச, நெத்தியில சந்தனம், கையில ஜபமாலை, இந்த பசங்களுக்காக உண்டிகோலை வச்சுன்னு ஒரு பறவையை கொண்டுட்டிய, நீ எல்லாம் ஒரு சாதுவான்னு கத்த ஆரம்பிச்சுட்டான். பசங்க பார்த்தா, இது என்னடா இது வம்பா போச்சு, இது ஏதோ பெரியவா விஷயம் சொல்லிட்டு அதுக்கெல்லாம் ஓடி போயிடுத்துக்கு. மாங்காய் எடுத்து வந்து உண்டிகோலை அவர்கிட்ட பிடிக்கிட்டு ஓடி போயிடுத்துக்கு. இந்த பறவை கை விழுந்து செத்து போச்சு. சமர்த்த ராமதாசர் பார்க்கமா எல்லாரும் கத்துன்னு கத்துறா. ஒன்னு 4-5 பேர் சேர்ந்து வந்துட்டா. யாரோ கப்பட சன்னியாசி இப்படிதான் ஊருக்கு ஊர் அலையிறானுங்க. அப்படி அதான் உடனே ஒருத்தர் சொன்ன லைனா கிடக்கிற அவாவாவுடைய விஷயங்கள்லாம் சேர்த்து சொல்லுவா இல்லையா. ஒரே அங்க பரபரப்பா ஆயிடுச்சு. மீதி விஷயம் நாளைக்கு. ராதே கிருஷ்ணா. ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா. 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 जय बोलो सीता रामचंद्र भगवान की जय. जय बोलो राष्ट्रगुरु समर्थ रामदास महाराज की जय. जय हिंद. भारत माता की जय. राधे कृष्णा.